ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சேர்ந்து சொல்லுங்க. நான் நிற்பதும் நிர்மூலமாக அனுப்பதும் கர்த்தருடைய கிருபையே, உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறது. காய் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும் சிறுமைப்பட்டு உள்ளதை கேட்டு மகிழ்வார். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரசித்தார். அவருடைய தழும்புகளாலே நான் குணமானேன். என் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நிறைவாக அவர் மாற்றினார். என் இயலாமை போக்கினார். என் பலவீனத்திலே அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கினது. ஞானியை வெக்கப்படுத்துமதியாக அடியானாகிய பைத்தியத்தை அவர் தெரிந்து கொண்டார். சிறுமைப்பட்டவனுக்கு அவர் அடைக்கலமானவர். அடைக்கலமானதோடு கூட அவர் ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தர். தாவீதை போல உயர்த்தின என் ஆண்டவர், யோசேப்பை போல உயர்த்தின என் கர்த்தர், தானியேலை போல உயர்த்தி அழகு பார்த்த கர்த்தர், எஸ்தரை போல உயர்த்தி அழகு பார்த்த கர்த்தர், எங்களை உயர்த்தி அழகு பார்த்து வருகிறது. காய் ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனம் மகிமையும் உமக்கு சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மையே சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். நான் நம்பிடுவேன், பாரில் உம்மை சார்ந்திடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவேன். நான் நம்பிடும் தேவன் என் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவேன். தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவார். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். இவரே நல்ல நேசர், என்றுமே தாங்கி என்னை நடத்துவார். இவரே நல்ல நேசர், என்றுமே தாங்கி என்னை நடத்துவார். தீமைகள் சேதங்கள் சேரா என்னை காத்திடுவார். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். போற்றும் ராஜன் புவியில் நான் வென்றிட செய்திடுவார். போற்றும் ராஜன் புவியில் நான் வென்றிட செய்திடுவார். மேகத்தில் தோன்றுவார், அவரை போல மாறிடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உங்களுக்கு என்ன பிரச்சனையோ, நான் ஏற்கனவே சொன்னேன், ஆண்டவரத்தில் கொண்டு போங்க. ஆண்டவரே எனக்கு கடன் இருக்கு, ஆண்டவரே என் பிள்ளைகள் படிக்கணும், என் பிள்ளைகள் தேர்ச்சி பெற்றதுக்கு ஸ்தோத்திரம், நல்ல கல்லூரியிலே கிடைக்கணும், என் பிள்ளை டாக்டர் ஆகணும், என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கணும். ஸ்ட்ரைட்டாக கொண்டு போங்க.
விசுவாசத்தோடு கூட என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அது தருவேன்னு சொன்னவர். எனக்கு இந்த வியாதி ஆண்டவரே, தாவீதின் குமாரனே இறங்கும் என்று சொல்லி உம்மிடத்தில் வந்த பொழுது நீ சுகம் கொடுத்தீரல்லவா. உன்னதமான தேவனாகிய கர்த்தரே என்று சொல்லி உம்மிடத்தில் வந்த பொழுது நீர் பிசாசிலிருந்து விடுதலை கொடுத்தீரல்லவா. காற்றை கடலை அதற்றினீர் அல்லவா. கடலின் மேலே நடந்தீர் அல்லவா. ஆண்டவரே, 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷித்தீர் அல்லவா. என் வீட்டில் இருக்கிற குறைவை எல்லாம் நீக்கி 12 கூடைகள் நிறைய எடுக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டும் ஆண்டவரே. எத்தனை நாள் நான் கடனில் இருப்பேன், எத்தனை நாள் நான் வேதனையில் இருப்பேன், மனக்கலக்கத்தில் இருப்பேன். கர்த்தர் என்று ஒரு முடிவை ஏற்படுத்துவீராக. என் பிஸ்னஸ் நொடிந்து போயிருக்கிறது, நான் வேலை இழந்திருக்கிற, கர்த்தர் உதவி செய்வீராக. வேலையிலே உயர்வு இல்லைப்பா, வேலையில முன்னேற்றம் இல்லை, ஏன் வேலையே இல்லை, கர்த்தர் உதவி செய்யுங்க. திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைக்கிறேன்னு சொன்னவர். ஏங்க ஆண்டவரே, குழந்தை பேருக்காக காத்திருக்கிற அன்பு பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஒரு நல்ல பேரை ஆண்டவரே, ஒரு சுகப்பிரசவத்தை கொடுத்து நீர் விரும்பினது போல பிள்ளை செல்வத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நம்ம நோக்கி தாழ்மையோடு பிரார்த்திக்கிறேன் ஆண்டவரே. எல்லா நேரங்களிலும் நீர் ஒருவர் மாத்திரமே எங்களுக்கு நம்பிக்கை ஆண்டவரே. நீங்கள் இருளிலே வெளிச்சமாக இருக்கிறபடினாலே எல்லா கேன்சர் கட்டிகள் எல்லாம் உமக்கு எல்லாம் வெளியரங்கமாக இருக்கும். அது மறைந்து இருக்கலாம், ஆனால் கர்த்தரிடத்தில் வெளியரங்கமாக இருக்கிறது. ஒருவேளை இது இப்படி இருக்குமோ, அது அப்படி இருக்குமோ என்ற வேதனையோடு இருந்தாலும் அது இமைப்பொழுதில் மறைந்து போகிற கிருபை எனக்கு தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிங்க ஆண்டவரே. என் சருமத்தில் வியாதி இருக்கிறது ஆண்டவரே, சொறி இருக்கிறது, படை இருக்கிறது, இயேசுவின் நாமத்தில் அவை எல்லாம் கர்த்தர் மாற்றுங்கன்னு சொல்லி, இயேசுவே தழும்புகளாலே நான் குணமாகிறேன் அப்பா, இயேசுவே தழும்புகளாலே நான் குணமாகிறேன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் முறையிடுங்க. என் இயேசுவின் பெயரை சொல்லுகிற பொழுது, பிதாவின் பெயரை சொல்லுகிற பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே அங்கே ஒரு விடுதலை கொடுக்க அவர் காத்திருக்கிறார். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை தருவேன்னு சொன்னவர். இயேசுவின் நாமத்தில் நமக்கு தரப்போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் அதில் ஒரு முக்கியமான ஒரு 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 மிராக்கிள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த மிராக்களை தான் நான் இப்பொழுது உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். அதில் ஒரு முக்கியமான வசனம் 20ஆம் வசனம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருக்கிறபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்றும் நம்பிக்கை முழுமையாய் அற்று போயிற்று. அதுக்கு முந்தி இருக்கிற வசனத்தை நான் வாசிக்கிறேன், அப்போ உங்களுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். 14ஆம் வசனத்தில், ஏன்னா வேகமாக சில காரியங்கள் இதை நீங்கள் தொடர்ந்து வாசிங்க, இதில் தான் ஒரு முக்கியமான செய்தி இந்த 3 நாளைக்கு அடங்கியிருக்கிறது. அதனால் நம்ம மிக சுருக்கமாகவும் அதே சமயத்தில் தொடர்ச்சியாக நாம் பார்க்க போகிறோம். முதலாவது 13ஆம் வசனம். தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைக்கூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தாவு தீவுக்கு அருகாக ஓடினார்கள். அவங்க பயணம் மேற்கொண்ட பொழுது தென்றல் மெதுவாய் அடித்ததென்று அவங்க பயணத்தை மேற்கொண்டார்களாம். நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படி தான் ஆரம்பித்திருப்போம். ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம், மே மாதம். ஆனாலும் ஆரம்பித்த தென்றல் அன்றோடு போயிற்று. அதன் பிறகு கொஞ்ச நேரத்துக்குள்ளாக யூரோக்ளியாத்தோன் என்னும் கடுங்காற்று அதிலே மோதிற்று. கொஞ்ச நேரத்துக்குள்ளாக ஒரு பெரிய காற்று, யூரோக்ளியாத்தோன் என்ற ஒரு கடுங்காற்று, அதுக்கு ஒரு பேரை வச்சிருக்கிறாங்க. இந்த வாழ்க்கை கூட அப்படிதான் இருக்குல்ல. மெதுவாய் தென்றல் வீசிற்று. குரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள்.
கிரேத்தா தீவு. பாருங்க, இந்த இடத்துல இருந்து அந்த இடம் போறதுக்குள்ள சூழ்நிலை மாறுது, வானிலை மாறுது, புயல் வருது, காற்று அடிக்குது. தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போகுது. இதுதான் சூழல். இதுல அப்படி கப்பல் அதிலே அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். நீங்க இதை தொடர்ச்சியா நீங்க கவனிச்சுட்டே வாங்க. நான் வாசிக்கிறத கொஞ்சம் நிறுத்தி வாசிக்கிறேன், 2வது முறை வாசிக்கிறேன். கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்று எதிர்த்து போகக்கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். அப்படி கிளவுதா எனப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோட படவை வசப்படுத்தினோம். பாருங்க, வசப்படுத்தினாங்களாம். ரொம்ப கஷ்டப்பட்டு காட்டு போற திசையிலே போய் ஒரு தீவில, கிளவுதா அப்படின்னு ஒரு தீவில வருத்தத்தோட படவை வசப்படுத்தினான்னா கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணாங்க. ஸ்டேபிள் லைஃப். என் லைஃப் அப்படி இருக்கு. இதுல உங்க லைஃப் அப்படி இருக்கா? அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்களை செய்து கப்பலை சுற்றி கட்டி சொறி மணலிலே விழுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி இவ்விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள். பாய்களை இறக்கி கொண்டு போகப்பட்டார்கள். மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளிலே சில சாக்குகளில் கடலில் இருந்தோம். 3ஆம் நாளிலே கப்பலின் தளவானங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். இப்பதான் அநேக நாளாவது சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடினாலே இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுமையாய் ஏற்று போயிற்று. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபடினாலே பவுல் நடுவே எழுந்து அப்படின்னு சொல்லி வருது. பவுல் நடுவே எழுந்து. நீங்க போஜனம் பண்ணுங்கள். 22ஆம் வசனம். ஆகிலும் திடமனதா இருங்கள் என்று இப்போதே உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பல் சேதமே இல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, சவுலே, பயப்படாதே, ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியால் மனுஷரே, திடமனதாயிருங்கள் என்று சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். ஆயினும் நாம் ஒரு தீவிலே விழ வேண்டியதாயிருக்கும். 14ஆம் ராத்திரி ஆனபோது நாங்கள் அதிரியா கடலிலே அளவுப்பட்டு ஓடுகையிலே நடுச்சாமத்திலே கப்பல் நாட்களுக்கு ஒரு கரை கிட்டி வருகிறதற்காக தோன்றியது. உடனே அவர்கள் விழுதுவிட்டு 20 பாகமென்று கண்டார்கள். சற்று அப்புறம் போன பொழுது மறுபடியும் விழுதுவிட்டு 15 பாகமென்று கண்டார்கள். பாறைகளிலே விழுவோம் என்று பயந்து பின்னணையத்திலே 4 நங்கூரம் போட்டு பொழுது எப்பொழுது விடியும் என்று இருந்தார்கள். சில வார்த்தையில பாருங்களேன். ஆண்டவர் சொல்றார், நீங்க திடன் கொள்ளுங்க, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பிராண சேதம் வராது.
இவங்க கொஞ்ச தூரம் போகிறாங்க. இவங்க நிலைமெல்லாம் எப்படி இருக்குன்னா, பொழுது எப்பொழுது விடியும். இதில் பாருங்க, பல பிரச்சனைகள் ஒன்றுக்கு பின்னாக. பவுல் நூற்றுக்கு அதிபதி சேவகரை நோக்கி, இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள் என்று. அப்போது போர்ச்சேவர்கள் படவின் கரைகளை அறுத்து அதை தாழ விட்டார்கள். பொழுது விடுகையிலே எல்லாரும் போஜனம் பண்ணபடி பவுல் அவளுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் 14 ஒன்றும் சாப்பிடாமல், இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாக இருக்கிறீர்கள். ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். தப்பி பிழைக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது. இதெல்லாம் ஒரு நல்ல செய்தி. இன்னைக்கு ஆண்டவர் ஆவியானவர் சில வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் பைபிளில் ரொம்ப கவனமாக கேளுங்க. வருத்தத்தோடு ஓடுகையில் அவங்க காற்று அடிக்கிற திசை பக்கமாக போயும் கூட, பாய்மரங்களெல்லாம் தொங்க விட்டு கூட தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையற்றவர்களாய் அவர்கள் இருந்தாங்க. அப்புறம் பாருங்க, பொழுது விடிந்த பின்பு 39ஆம் வசனம், என்ன பூமி என்று அறியாதிருந்தார். அப்பொழுது சமமான கரையில் உள்ள துறைமுகம் அவளுக்கு தென்பட்டது. கூடுமானால் அதற்குள்ளே கப்பலை ஓட்ட யோசனையாயிருந்து நங்கூரங்களை அறுத்து கடலே விட்டு சுக்கான்களுடைய கட்டுகளை தளர விட்டு பெரும் பாயை காற்று முகமாய் விரித்து கரைக்கு நேராய் ஓடி. இப்போ அவங்களுக்கு உதவி எது தெரியுமா? காற்று திசை. கர்த்தர் அந்த திசையை அடிக்க பண்ணினார். எப்படி காப்பாற்றினார் பாருங்க, எப்படி உதவி செய்தார் பாருங்க. இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள். முன்னணியும் ஊன்றி அசையாமல் இருந்தது. பின்னணியும் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று. அப்போது காவல் பண்ணப்பட்டவர்களில் ஒருவனும் நீந்தி ஓடி போகாதபடிக்கு அவர்களை கொன்று போட வேண்டும் என்று போர்ச்சேவர்கள் யோசனையாயிருந்தார்கள். நூற்றுக்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாயிருந்து அவருடைய யோசனையை தடுத்து நீந்த தக்கவர்கள் முந்தி கடலிலே விழுந்து கரையேறவும், மற்றவர்களில் சிலர் பலகை மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டார். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஆண்டவருடைய வாக்கு என்ன தெரியுமா? பவுல் வழியாக சொல்ற ஒரு வார்த்தை, பவுலே நீ பயப்படாதே. நீ யாருக்கு முன்பாக நிற்க வேணும்? நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். என்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். எங்களுக்கும் உனக்கும் நமக்கும் கர்த்தர் கொடுக்கிற செய்தி என்ன தெரியுமா? நிச்சயமாகவே நாம் போகிற பாதை ரொம்ப கரடு முரடான பாதை. முதல்ல தென்றல் காற்று, அப்புறம் புயல், அப்புறம் கடல்ல படகை செலுத்துவதே மிகுந்த கடினமாக இருந்த ஒரு சூழல். கடலில் இருந்த பாரங்கள் எல்லாவற்றையும் இறக்கி போட்டாங்க. இறக்கி போட்டு சாப்பிடக்கூட அவங்க வழி இல்லாமல் இருந்தாங்க. இப்போ பவுல் சொல்றார், கொஞ்சம் சாப்பிடுங்க, திடன் கொள்ளுங்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்தா தான் சொல்றார், பயப்படாதீங்க. இந்த சூழ்நிலை பயங்கர தலைக்கீழாக இருக்கிறது, ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. சூழ்நிலையை மாற்றுகிற கர்த்தர், வானிலையை மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஒரு தடவை விளம்பினது தான். பவுலுக்கு சொன்னார், நீ உயிரோடு இருப்ப. அவங்க சொன்னாங்க, நாங்கள் தப்பி பிழைப்போம் என்று நம்பிக்கை இல்லாத இருந்தாங்க. பவுல் சொல்றான், இல்லை ஆண்டவர் சொல்லிட்டாரு,
நம்ம எல்லாரும் உயிரோடு போவோம்னு சொன்னேன். இடையில எவ்வளோ காரியங்கள் பண்ணாங்க. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ண தெரியுமா? அந்த ஒரு கரையில் வந்து சேர்வதற்கு, அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த கரையிலே சேருவதற்கு ஒரு காற்றை அனுப்பினாராம். அறுத்து சுக்கான்களை போட்டாங்க. அதுக்கு முந்தி இருக்கிற வசனங்களை நான் வாசிக்கிறேன். கடல் மோதிற்ற இடத்திலே தட்ட வைத்தார்கள். முன்னியம் தட்டப்பட்டது. எங்க இருக்குது அந்த வசனம்? யோசனையாயிருந்து நங்கூரலை அறுத்து விட்டு சுக்கான்களை தளர விட்டார். பெரும் பாகை காற்று முகமாய் பெரும் பாறை காற்று முகமாய் விரித்து கரைக்கு நேராக ஓடி. ஆண்டவர் எவ்வளோ அழகா ஒரு காற்று அனுப்புறாரு பாருங்களேன். இதுவரைக்கும் அனுப்பின காற்று அவளுக்கு எதிராக இருந்தது. இப்ப கர்த்தர் அனுப்புகிற காற்று அவள் தப்பி பிழைக்கும்படி இருக்கிறது. ஒருவேளை இந்த சூழ்நிலையில நம்ம வைத்து பார்க்கலாம். இங்க பவுலும் அநேக கைதிகளும் ராயனிடத்துல கொண்டு போக கப்பலிலே புறப்பட்டாங்க. அப்படி புறப்பட்டு போகிற பொழுதுதான் இந்த பெரிய பிரச்சனை வருது. பவுல் உயிருக்காக பயப்படவே இல்லை. அதுதான் பவுல்கிட்ட இருக்கிற நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி. சிலர் மரணத்தை கண்டு பயப்படுறோம் இல்ல? எல்லாருக்கும் இயல்பா அது நடக்கும். ஐயோ மரணம் இருந்துட்டா என்ன நடக்கும்? இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, இல்லை இல்லை இல்லை, எதுவும் நடக்காது. உன் பிராண ஒன்றும் நடக்காது. ஏன்னா நான் உன்னை அழைத்து கொண்டு போய் அங்கே ராஜாவிடத்துல நிறுத்துவேன். எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் நிறுத்துவேன் என்று சொல்லி நிறுத்துகிற ஆண்டவர். அவர் நிறுத்தினார். கடைசியா கூட நீங்க பார்க்கலாம், இந்த 100க்கு அதிபதி ஒரு சேனாதிபதி சொல்றான், கொன்னுடலாம் இந்த கைதிகளை அப்படின்னு சொன்னபொழுது அவர் நோ சொல்றாரு. அங்கேயும் தயை உண்டு பண்ணார். இல்லை இல்லை, கொல்ல வேணாம். அப்போ ஒரு சாரார நீச்சல் தெரிந்தவர்களை நீந்தி கடையில கடக்க வைத்தார். சில நேரங்களில் நாம எப்படி இருக்கிறோம்னா, நீந்தவும் தெரியாம இல்லை ஒன்றும் தெரியாம எதிர் நீச்சல் போட முடியாம நாம அப்படியே ஸ்தம்பித்து அங்கே நிற்கிறோம். நம்மோடு கூட வந்தவங்க அதில் சில பேர் நீந்தி கரை சேர்ந்துடுறாங்க. ஆனா நாமும் இருந்த இடத்துல இருந்து விடுகிறோம். ஆனாலும் அந்த நீந்தவர்ல கர்த்தர் எப்படி காப்பாற்றுறாரு பாருங்களேன். சிலரை பலகையில, சிலரை மரத்துண்டுல. அங்கேயும் ஒரு உதவி. படகு உடைந்தது, பின்னணை உடைந்தது. அந்த உடைந்த பின்னணியில் இருக்கிற பலகையையும் அந்த கட்டையையும் வைத்து அது மேல அவங்க ஏறி மிதந்து கரையை கடந்து இவ்விதமாய் கரையை சேர்ந்தார். நான் சொல்றேன் பாருங்களேன், நாம் இந்த வாழ்க்கையில நமக்கு வருகிற சவால்கள், போராட்டங்கள், கரை சேருவோமோ அப்படின்னு வருகிற ஒரு பெரிய கேள்விக்கு ஆண்டவர் கொடுக்கிற பதில் என்ன? திடன் கொள், பயப்படாதிருங்க, திடமனதா இருங்க, நான் சொன்னதை செய்வேன், என்னை நம்புங்க, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் சாதகமாக மாற்றி தருவேன். நேற்று ரிசல்ட் வந்தது. சிலர் பயங்கர கன்ஃபியூஷனில் இருப்பீங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க. பாதி கடல் கடந்து வந்துட்டேன், இன்னும் மீதி என் பிள்ளை வாழ்க்கையை கடத்தணும்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும். திருமணமாகாத பிள்ளைகளை வைத்திருப்பீங்க, எவ்வளவு கஷ்டங்கள், இன்னும் கொஞ்சம் தான் கரையை சேர்ந்துடணும் அப்படின்னு நினைக்கிற பொழுது திரும்ப கஷ்டங்கள். பிள்ளை பேரு கூட அப்படிதான், கடனில் இருக்கிறவங்க அப்படிதான், பிஸ்னஸ் பண்ணுகிறவங்க அப்படிதான், பலவிதமான பிரச்சனைகள் முறிவில் இருக்கிறவங்க அப்படிதான். கோர்ட் கேஸ், தினந்தோறும் கோர்ட் கேஸ், கோர்ட் கேஸ், கோர்ட் கேஸ் என்று. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, திரும்ப திரும்ப சொல்கிறது, தப்பி பிழைப்பாய்,
தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையற்றவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை, உன் பிராணனை நான் காத்து உன்னை தப்பி பிழைத்து கரையை சேர வைப்பேன். ஆண்டவர் நிச்சயம் அதை செய்வார். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த இரவேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியே எங்களை தப்பி பிழைக்க வைங்க. இப்பொழுது பலவிதமான வியாதிகள், மரண போராட்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள் வழியாக கடந்து போய் கொண்டிருக்க எங்களை கர்த்தர் இந்த கடலின் சீற்றத்திலிருந்தும் புயலிலிருந்தும் இந்த லாங் ஜேர்னி, ஹேர்டல்ஸ், பெயின், ஆகினி, வியாதி, மரணம், பள்ளத்தாக்கு, வேலையின்மை, குழந்தை இல்லை, இப்படி பலவிதமான தாமதங்களோட பயணிக்கிற எங்களுக்கு நீ கொடுக்கிற நல்ல செய்தி, எஸ், பவுலுக்கு சொன்னது போலவே நீ கர்த்தருடைய சமூகத்தில் சாட்சியை நிற்கணும். அது வரைக்கும் உனக்கு தயை நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். அநேக கண்களில உனக்கு தயை உண்டு பண்ணுவேன். நீ அநேக இடத்துல நீ உன் வார்த்தையின்படி தான் அங்கே நடக்கும். உன் சொல்லை கேளனா அவங்க கஷ்டத்தைப்படுவாங்க. அப்படி ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த ஊழியத்துக்கு ஆசீர்வதியும். இந்த காலை தியானத்தில் எங்களோடு கூட பங்கா இருக்கிறவங்க, ஆதரிக்கிறவங்க, உதவி செய்கிறவங்க அனைவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளின் ஆசீர்வாதத்தினால அவள் நிரப்புங்க. நீடித்த ஆயுசு நாட்களை, பூரண ஆயுசு நாட்களை தாங்க. தப்பி பிழைக்கிற கிருபை அவங்களுக்கு தாங்க. பூரணமாக வாழ்கிற ஐவை எங்களுக்கு தாங்க. பரலோக ராஜ்யத்தின் முன்னே ராஜாவின் முன்பாக நிற்கும்படியான கிருபை தாங்க. எஸ்தரை ராஜாவுக்கு முன்பாக நிறுத்தினவர், மொர்தெகாவை அந்த ஸ்தானத்திலே உயர்த்தினவர், யோசேப்பை அந்த ஸ்தானத்திலே உயர்த்தினவர், தானியேல் அந்த ஸ்தானத்திலே உயர்த்தினவர், தாவீது அந்த ஸ்தானத்திலே உயர்த்தினவர். எங்கள் பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமேன். God bless you.